நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பொன்னேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய்களுக்கான மருந்துகளும் குறையும் அப்படின்ற இந்த அறிவிப்பு மூலியமா இப்ப நம்ம சமீபத்தில் பார்த்தோம்னா பெரும்பாலான மக்கள் இந்த நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டு தினசரி மருத்துவமனைகளுக்கு சென்று மருந்துகளுக்கு செலவு பண்றதே அதிகமா இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பட்ஜெட் மூலியமா இன்னைக்கு அந்த நீரிழிவு நோய்க்கான மருந்துகள் குறையுன்ற செய்தி அந்த பாதிக்கப்படுற மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். விவசாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படவில்லை. விவசாயத்திற்கான நிதி ஒதுக்கீடு இன்னும் 41% இன்று ஒதுக்கப்பட்டுள்ளது. இது 50% உயர்த்தப்பட வேண்டும். வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தராத ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. விலைவாசி குறையும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள். அது வரவேற்கத்தக்கது. இங்க இருக்கக்கூடிய மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி கொடுக்கல. தமிழ்நாடு வளர்ச்சி சார்ந்த ஒரு பங்களிப்பு, எங்களுடைய வரி பகிர்வுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். அதெல்லாம் இல்லாத எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இந்த கல்வி நிதியை அவங்க விடுவிக்கல. பேரிடர் சம்பந்தப்பட்ட எந்த நிதியும் அவங்க விடுவிக்கல. இது இல்லாம கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான அந்த எந்த அறிவிப்பும் கூட இந்த பட்ஜெட்ல இல்லை. எப்பவுமே வழக்கமா திருக்குறளை சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. இந்த முறை அந்த திருக்குறளும் இந்த பட்ஜெட்ல இடம்பெறவில்லை. மக்கள் விரோத சட்டங்கள்லாம் கூட நடைபெறுது. அதே போல இந்த 100 நாள் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. அதுவும் பொதுவா 100 நாள் வேலைகள்ல பெரிய ஒரு அதிருப்தியை மக்கள் மத்தியில இந்த காலத்துல ஏற்படுத்திருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் சரி செய்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு விரும்புறேன். மக்கள் குரல் பகுதியில் பொன்னேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.